ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணம். சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள். கொல்லவர்ஷம் எனும் மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்களாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம். சங்ககால ஏடுகளில் விஷ்ணுவின் பிறந்த நாளாகவும் வாமனன் அவதரித்த நாளும் அன்றுதான் எனவும் குறிப்புகள் கூறுகின்றன. புராணங்களின்படி மகாபலி என்னும் மன்னன் கேரள நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தான். அவன் பெற்ற தவ வலிமையால் மூவுலகையும் ஆளும் மன்னனாக திகழ்ந்தான். இதனை பொறுக்காத தேவர்கள் அசுர வலிமை கொண்ட மகாபலியை அடக்கி தங்களின் வலிமைக்கு கொண்டு வர திருமாலின் உதவியை நாடி சென்றனர். திருமாலும் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி மண்ணை தானமாக கேட்டார். திருமாலின் சூட்சமத்தை அறிந்த அசுர குருவான சுக்கராச்சாரியார் அறிவுரையை கேளாத மகாபலியும் 3 அடி மண் கொடுக்க சம்மதித்தார். திருமால் விசுவரூபம் எடுத்து வானத்தை 1 அடியாகவும் பூமியை மற்றொரு அடியாகவும் வைத்து அளந்து 3வது அடியை மகாபலியின் தலைமீது வைத்தார். வாமனமூர்த்தியால் மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்துள் வீழ்த்தப்பட்ட போது தான் ஆட்சி செலுத்திய நாட்டை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்ணுற்று மகிழ திருமாலிடம் வரம் வேண்டினார். பிறகு திருமாலும் மகாபலியை ஆட்கொண்டு வரம் நல்கினார். இவ்வாறு மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவு நாளாகவும் மகாபலி மன்னன் இந்த திருவோண நன்னாளில் தான் ஆண்ட நாட்டிற்கு வருவதாகவும் அவனை வரவேற்கும் முகமாகவும் இவ்வோணம் பண்டிகை கொண்டாடப் பெறுவதாக கூறப்படுகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும். 6 சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சாத்தியா என்ற உணவு தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். ஓணம் பண்டிகையின் சிறப்பு அம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போடப்படும் அத்த பூ என்ற பூக்கோளமாகும். முதல் நாள் ஒரே வகையான பூக்கள், 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3 என தொடர்ந்து 10ஆம் நாள் 10 வகையான பூக்களால் அழகு செய்வர். திருவிழா 10 நாட்கள் நீடிக்கும். முதல் நாள் அத்தம் என்றும் மற்றவை சித்திரை, சோதி, விசாகம், அனிசம், திருக்கேடா, மூலம், பூராடம், உத்திராடம் மற்றும் திருவோணம் என்றும் வரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஓணம் பண்டிகையில் சமத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் நம்மிடையே கொண்டு வர இறைவனை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.